வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசக் மறுபடியும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச போறோம். கொஞ்சம் காமெடியா தான் போகும்னு நினைக்கிறேன். இந்த புழுகிறதுனா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொய் சொல்றது, டுபாக்கூர் விடுறது, சிம்பான்ஸ் பண்றது, போட்டு விடுறது, புழுகு முட்டை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். பொய் சொல்றவங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா, எதுவுமே இல்லாட்டியும் எதுவுமே நடக்காட்டியும் எல்லாமே நடந்த மாதிரி வந்து ஒரு பிம்பத்தை கொடுப்பாங்க. அவங்க பேச்சிலேயே வந்து நம்மள வந்து ஜெயிச்சிருவாங்க. இருக்காத ஒரு விஷயத்த எனக்கு வந்து 4 எண்ணெய் கிணறு இருக்கு, எனக்கு 5 கப்பல் ஓடுது, எனக்கு 6 ஃபிளைட்டு பறக்குது, அப்புறம் எனக்கு 7 8 பங்களா இருக்கு, 10 11 காடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புழுகுவாங்க. இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, அவங்க என்ன சொன்னாங்கங்கிறத சில பேர் வந்து அடுத்த ஒரு வாரத்துல மறந்துடுவாங்க. நீங்க திருப்பி கேட்கும்போது, ஓ நான் அப்படி சொன்னேனா, ஆமாமா அப்படிதான் சொல்லியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மழுப்பும் போதே நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க போய் சொல்றாங்களே. இதுல அவங்க சொல்லும் போது கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து பொய் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல. இதுல நீங்க பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த பொய் சொல்றவங்க வந்து தற்பெருமைக்காக பொய் சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்காக நிறைய பேர் வந்து பொய் சொல்லுவாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா, உண்மை விளிம்பியா இருப்பாங்க சில பேர். அவங்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாது. அவங்க பொய் சொல்ல முயற்சி பண்ணும்போது அவங்க முக பாவனையே காட்டி கொடுத்துரும், அவங்க வந்து பொய் சொல்ல தெரியல அவங்களுக்கு அப்படிங்கறத வந்து காட்டி கொடுத்துரும். இந்த பொய் வந்து எதுக்கு சொல்றாங்க? முதல்ல நான் சொன்ன மாதிரி வந்து சில பேர் வந்து தற்பெருமைக்காக சொல்லுவாங்க. முதல்ல சொன்னால அந்த எனக்கு வந்து 10 கப்பல், 20 பங்களா அப்படிங்கிற இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு நான் இப்படிலாம் இருக்க தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, நான் இப்படி இருக்கேன் தெரியுமா, எனக்கு என்னென்ன இருக்கு தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தற்பெருமை அடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து உண்மையா இருக்கலாம், ஆனா வந்து மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா அதிகமா வந்து அவங்க வந்து புழுகுறாங்கிறது தான் அர்த்தம். அடுத்த பொய் சொல்ற கேட்டகரி நீங்க பாத்தீங்கன்னா வந்து செஞ்ச தப்ப மறைப்பாங்க. அதாவது உண்மையை மறைக்கிறதுக்காக வந்து ஒரு கதை கட்டி விடுவாங்க. நீங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சிருப்பாங்க, ஒரு சிம்பிளான சின்ன தப்பாவும் இருக்கலாம், அது பெரிய தப்பாவும் இருக்கலாம். அதை எப்படியாச்சும் நம்ம மறைக்கணும், முழு பூசணிக்காவை சோத்துல மறைக்கிற மாதிரி வந்து அழகா வந்து ஒரு கதையை திரிச்சு வந்து சொல்றவங்க இருக்காங்க. இதுல நிறைய பேர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா சொல்லுவாங்க. இப்போ நீங்க வந்து பாப்பநாசம் படம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு பொய்ய வந்து திரும்ப திரும்ப வந்து அதே விஷயங்களை, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லும் போது அது உண்மைங்கிற மாதிரி வந்து பிம்பம் கொடுக்கும். ஸோ நீங்க வந்து அந்த ஒரு கேட்டகரியில சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சரியா தெரியும், நல்லா ஞாபகம் இருக்கும், நான் இந்த பொய்யை வந்து சொல்லியிருக்கேன், இதை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க. ரெண்டாவது வகையை பாத்தீங்கன்னா நீங்க, அவங்க என்ன பொய் சொன்னாங்கங்கிறது அவங்க மறந்துடுவாங்க. இதை நான் முதல்ல ஆரம்பத்துல சொன்னல, அவங்க வந்து நீங்க திருப்பி அவங்க கிட்ட வந்து கேட்கும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி சொன்ன விஷயம் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது, அவங்க வாயிலே வந்துடும். சின்ன சின்ன விஷயங்களுக்காக நிறைய பேர் பொய் சொல்லுவாங்க, ரொம்ப பெரிய விஷயத்துக்காகவும் நிறைய பேர் வந்து பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொய் சொல்றது சரியா? அது சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், உண்மையை மறைக்கிறது தான் நீங்க பொய் சொல்றது. இந்த உண்மையை மறைக்கிறதுனால இல்ல பொய் சொல்றதுனால என்ன விதமான பலன்களை இருந்து எல்லாரும் அடைய போறோம்? தற்பெருமைக்காக பொய் சொல்றவங்க என்ன சாதிக்க போறாங்க? உண்மையிலேயே அவங்க கிட்ட அந்த மாதிரி அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருந்தா கூட அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. ஒருவேளை இல்ல அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோ, என்ன விதிச்சிருக்கோ அதுபடி வாழ்றது தானே நல்லது. இல்லாத ஒண்ணு இருக்கிறதா எதுக்கு நம்ம பொய் சொல்லணும்? ஒருவேளை அப்படி பொய் சொல்ற பட்சத்துல வந்து கூட உள்ளவங்க வந்து நம்மள பெருமையா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி பொய் சொல்றாங்கன்னா, கூட பழகுறவங்க சொசைட்டில வந்து அவங்கள மதிப்பாங்கங்கிறதுக்காக வந்து இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி வந்து பிரதிபலிப்பாங்க. அந்த பொய் வந்து ரொம்ப நாளைக்கு நிலைக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. நீங்க வந்து ஒரு பொய் சொல்றீங்க, அதாவது நான் ஒரு பெரிய வீட்டுல இருக்கேன், எனக்கு 2 3 காடி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த கேட்டுக்கிட்டு இருந்தவங்க ஒரு நாள் வந்து சரி நான் உங்க வீட்டுக்கு வரேன், நான் உங்க வீட்டுல வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுக்கு வரும் பொழுது அது பொய்யா போன பட்சத்துல வந்து உங்க மேல உள்ள மதிப்பு குறைஞ்சிடாது. நீங்க பொய் சொல்றீங்க, அடுத்து நீங்க ஏதாவது உண்மையை சொன்னா கூட நம்ப கூடிய சூழ்நிலையில இருப்பீங்களா? அதை நம்ம வந்து நல்லா யோசிச்சு பார்க்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த உண்மையை மறைக்கிறதும் இல்ல ஏதாவது தப்பு செஞ்சுட்டு அதை மறைக்க ஒரு பொய் சொல்றதும் தப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்னு. அதாவது நீங்க சொல்ற பொய் உங்களுக்கு எஜமானா வந்து நிக்கக்கூடிய காலம் வரும், நீங்க கடைசியில மாட்டிக்க கூட சூழ்நிலை வரும். அதனால ஆரம்பத்திலேயே இதுதான் நடந்துச்சுங்கிறத உண்மையை வந்து தெள்ள தெளிவா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லாம போயிருமே. அந்த பொய்யை மறைக்கிறதுக்காக இன்னொரு 100 பொய்யை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அது மட்டும் இல்லைங்க, முதல்ல சொன்ன மாதிரிதான் உண்மை தெரியும் பட்சத்துல நம்மளுடைய மதிப்பு அங்க குறையும். சில பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா சுட்டு போட்டாலும் பொய் சொல்ல வராது, அது ரொம்ப அப்ரிஷியேட்டான ஒரு விஷயங்க. அவங்களுக்கு நீங்க எவ்வளவுதான் சொல்லி கொடுத்தாலும் அவங்க முக பாவனையும் எக்ஸ்பிரஷனும் அவங்க பேச்சு தோரணையும் வந்து அவங்களால பொய்ய வந்து சொல்ல முடியாதுங்கிறத மாதிரி காட்டி கொடுத்துருவாங்க. எதுக்கு நிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க வந்து பொய் தான் சொல்றாங்க அப்படின்னு. ஆனா நீங்க தொலைநோக்கு பார்வையில நீங்க பாத்தீங்கன்னா பொய்கள் வந்து ரொம்ப நாளைக்கு நினைக்காது, அது கொஞ்ச நாளைக்கு தான் அலங்காரமா இருக்கும். ஒருவேளை அந்த பொய்கள் உடைஞ்சு
உண்மை வெளிவரும்போது பெரிய பாதிப்பு எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா ரொம்ப பெரிய பாதிப்பு அப்படின்னு ஒரு வர்ற பட்சத்துல நம்ம நேர்மையா ஆரம்பத்திலேயே இதுதான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போறது நல்லது. எனக்கு இதுதான் இருக்கு, தற்பெருமையை குறைச்சிடலாம். தற்பெருமைக்காக பொய் சொல்றது நல்ல விஷயமே இல்லை. உண்மையை மறைக்கிறதும் நல்ல விஷயமே இல்லை. இந்த வீடியோ நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பொய் சொல்றது ரொம்ப நாள் நினைக்காதுங்கிறது எல்லாருமே காலகாலமா சொல்ற ஒரு விஷயம் தான். அதுவும் ஸ்மார்ட்டா நீங்க எவ்வளவு மூவ் பண்ணாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உண்மை கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வரும். கடைசியா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, இந்த பொய்ங்கிறது ஒரு தற்காலிக அலங்காரம் தாங்க. நம்ம வாழ்க்கையை தற்காலிகமா அலங்கரிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பொய். உண்மை மட்டும்தான் என்னைக்குமே ஜெயிக்கும். உண்மை மட்டும்தான் என்னைக்குமே வெல்லும். தயவு செஞ்சு நம்ம இந்த பொய் சொல்ற பழக்கத்தை விட்டுறணும். உதாரணத்துக்கு நீங்க குடும்பத்துல பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் பிள்ளைங்க முன்னுக்கு சின்ன சின்ன பொய்கள் சொல்லுவாங்க. அந்த சின்ன சின்ன பொய்கள் சொல்லும் போது சில விஷயங்கள் அந்த பிள்ளைங்க மனசுல போய் பதியும். ஓ, இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம பொய் சொல்லலாமா அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இன்டைரக்டா கத்துக் கொடுக்கறோம் தான் அர்த்தம். அந்த பிள்ளைங்க அடுத்து அதே விஷயத்த செஞ்சுட்டு நம்ம கிட்ட மறைக்கும் போது அந்த உண்மையை அது பொய் சொல்றதா தான் அர்த்தம். அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா நம்மளுக்கு கோபம் வருமோ வராது. அதனால தாங்க நான் சொல்றேன், உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்டயும் சரி, சமுதாயத்திலயும் சரி, பொய் சொல்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்க பாருங்க. ஏன்னா நம்மளை பார்த்துதான் நம்ம பிள்ளைங்க வளர்றாங்க. அடுத்த தலைமுறை நம்ம கிட்ட இருந்து பல விஷயங்களை கத்துக்கிறாங்க. நிறைய விஷயங்களை குழந்தைங்க வீட்டுல இருந்தா கத்துக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஒரு நல்ல தலைப்புல உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி.